இப்போது நம்ம தியரி கிளாஸ் பார்த்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ வந்து மாடலாக கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், என்ஜின் அது செயல்படும் விதத்தை பொறுத்து டேஸ் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயல்படும் விதத்தை பொறுத்து நம்ம 3 இதாக பார்த்தோம். செயல்படும் விதம், உபயோகப்படுத்தும் விதம், அதை பொறுத்து எத்தனை இதாக மாறுபடுதுன்னு. இப்போ இங்கே கேட்டிருக்கிறது செயல்படும் விதத்தை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது. ஆன்சர் 2, பி 2. சரிங்களா? அடுத்து, உபயோகப்படுத்தும் எரிபொருளை பொறுத்து என்ஜினை டேஸ் மற்றும் டேஸ் வகைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா உபயோகப்படுத்தும் எரிபொருள் என்னென்ன, நம்ம என்னென்ன எரிபொருள் யூஸ் பண்ணுறோம்? பெட்ரோல், டீசல். அப்போ பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின். ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்து, என்ஜின் சிலிண்டர்களின் எண்ணிக்கையை பொறுத்து எத்தனை வகைப்படுத்தப்படுதுன்னு கேட்டிருக்கு. ஆன்சர் இஸ் 6. ஓகேங்களா? 6. சி, சிறுரக வாகனங்களில் 4 ஸ்ட்ரோக் டேஸ் என்ஜின்களும் உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கு. 4 ஸ்ட்ரோக் இதுவும் அப்புறம் எத்தனை சிலிண்டர் உள்ள என்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 4. சரிங்களா? இப்போ 4 ஸ்ட்ரோக்கும் 4 சிலிண்டர் கொண்ட என்ஜின் தான் சிறு ரக வாகனங்களில் பயன்படுத்துகிறோம். அப்புறம் கனரக வாகனங்களில் 4 ஸ்ட்ரோக் மற்றும் டேஸ் என்ஜின்கள் உபயோகப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்கு. ஆன்சர் ஏ, 6 சிலிண்டர்கள். சரிங்களா? அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது பெட்ரோல் என்ஜினுக்கு உரிய பாகங்கள் அல்ல? கொஸ்டினை நல்லா வாசிக்கணும். கொஸ்டின் வாசிக்கிறப்ப நல்லா வாசிச்சுக்கோங்க. உரிய பாகங்கள் அல்ல அப்படின்னு தான் கேட்டிருக்கு. சரிங்களா? ஆன்சர் இஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப். இது வந்து எதுக்குரியது? பெட்ரோல் என்ஜினுக்குரிய இது கிடையாது, டீசல் என்ஜினுக்குரிய பாகம். சரிங்களா? அடுத்து, கார்பரேட்டர் டேஸையும் தேவையான விகிதத்தில் கலவையாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு ஆன்சர் காற்று மற்றும் பெட்ரோல். ஆன்சர் பி. சரிங்களா? கார்பரேட்டர் வாகனத்தில் வேகத்திற்கேற்ப கலவையின் விகிதத்தை மாற்றி டேஸுக்குள் செலுத்துகிறது. எதுக்குள்ளே செலுத்துது? ஆன்சர் சி, சிலிண்டர். அப்புறம், இன்லேட் மேனிஃபோல்ட்டின் மேல் பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 இதில் எது வந்து இன்லேட் மேனிஃபோல்ட்டின் மேல் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, கார்பரேட்டர். அடுத்து, இக்னிஷியன் காயில் டேஷுடன் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு ஆன்சர் இஸ் சி, என்ஜினில் தான் அது வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அப்புறம், மின் சக்தியை பேட்டரியிலிருந்து பெறுவது எது அப்படின்னு கேட்டிருக்கு. பேட்டரியிலிருந்து பெறுவது மின்சக்தியை பேட்டரியிலிருந்து பெறுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஸ்பார்க் பிளக், என்ஜின், இக்னிஷியன் காயில் எதுவும் இல்லை. அதுக்கு ஆன்சர் வந்து சி, இக்னிஷியன் காயில். அப்புறம், இக்னிஷியன் காயில் பேட்டரியிலிருந்து பெரும் மின்சக்தியை டேஸாக மாற்றமடைய செய்கிறது. எதுவாக மாற்றமடைய செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உயர் மின்னழுத்தம், குறைந்த மின்னழுத்தம், மின்சக்தி எதுவும் இல்லை. ஆன்சர் உயர் மின்னழுத்தம். சரிங்களா? இக்னிஷியன் காயில் பேட்டரியிலிருந்து பெற்ற மின்சக்தியை டேஷுக்கு அனுப்புகிறது. எதுக்கு அனுப்புகிறது? பேட்டரியிலேருந்து பெற்ற மின்சக்தியை உயர் மின்னழுத்தமாக மாற்றி எதுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது. பி, அதுக்கு ஆன்சர் வந்து பி, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்புது. சரிங்களா? அடுத்து, டிஸ்ட்ரிபியூட்டர் டேஷுடன் பொருத்தப்பட்டுள்ளது. டிஸ்ட்ரிபியூட்டர் எதோட பொருத்தப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்கு. ஆன்சர் இஸ் பி, என்ஜின். அடுத்து, டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இக்னிஷியன் காயிலிருந்து வரும் உயர் மின்னழுத்த மின்சாரத்தை டேஷ் ஆர்டர் வரிசையில் டேஷுக்கு தருகிறது அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன, எந்த ஆர்டர் வரிசையில் எதுக்கு தருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் சி. சரிங்களா? சி, ஃபயரிங் ஆர்டர் வரிசையில் ஸ்பார்க் பிளாக்கிற்கு கொடுக்குது. அதுதான் இதுக்கு வந்து ஆன்சர். அப்புறம், ஸ்பார்க் பிளாக்குகள் டேஷ் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. எந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கு? சிலிண்டர் ஹெட்டின் மேல் பகுதியில். ஆன்சர் இஸ் ஏ. சரிங்களா? அடுத்து, ஸ்பார்க் பிளாக்குகள் டேஷை தருகிறது. என்ன தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பார்க் பிளாக்குகள் வந்து டி, ஆன்சர் டி, பெட்ரோல் காற்று கலந்த கலவை எரிவதற்கு தேவையான மின் பொறிகளை தருகிறது. சரிங்களா? அடுத்து, 18, ஒவ்வொரு சிலிண்டருக்கும் டேஷ் ஸ்பார்க் பிளாக் இருக்கும். ஒவ்வொரு சிலிண்டருக்கும் எத்தனை ஸ்பார்க் பிளாக் இருக்கும்னு கேட்டிருக்கு. ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒரே ஒரு ஸ்பார்க் பிளாக் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் ஏ, 1. டீசல் என்ஜினுக்குரிய பாகங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்கு. டீசல் என்ஜினுக்குரிய பாகம் எது? நம்ம இப்போ பார்த்தோம். டீசல் என்ஜினுக்குரிய பாகம் தனியாக,
இதுக்குரிய இது பெட்ரோல் என்ஜினுக்குரிய பாகங்கள் தனித்தனியாக பார்த்தோம். இதில் டீசல் என்ஜினுக்குரிய பாகம் எது அப்படின்னு கேட்டால் ஆன்சர் சி, ஏ மட்டும்தான் இதனோட ஆன்சர். சரிங்களா? இன்ஜெக்டர் தான் டீசல் என்ஜினுக்குரிய பாகங்கள். அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பு டேஸில் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் பி, ஆன்சர் இஸ் பி, என்ஜினில். ஓகேங்களா? அடுத்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் எரிபொருளை ஃபயரிங் ஆர்டர் வரிசைப்படி டேஷுக்கு பிரித்து தருகிறது. எதுக்கு பிரித்து தருகிறது அப்படின்னா ஏ, நாசில்கள். ஓகேங்களா? நாசிலுக்கு பிரித்து கொடுக்கிறது. அடுத்து இன்ஜெக்டர்கள் டேஷில் பொருத்தப்பட்டுள்ளது. இன்ஜெக்டர் எதில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் சிலிண்டர் ஹெட்டின் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து இன்ஜெக்டர் தான் நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தியரி கிளாஸ் படிக்கும்போதே நம்ம பார்த்தோம். இன்ஜெக்டர் அல்லது நாசில்கள் இது ரெண்டுமே ஒரே இதுதான். எரிபொருளை உயர் அழுத்தத்தில் டேஸுக்குள் ஸ்ப்ரே செய்கிறது. எதுக்குள்ளே ஸ்ப்ரே செய்கிறது? என்ஜின், டீசல் ஃபில்டர், சிலிண்டர், கார்பரேட்டர். எதுக்கு? சிலிண்டருக்குள்ளே ஸ்ப்ரே செய்யுது. ஓகேங்களா? ஆன்சர் சி. அடுத்து ஒவ்வொரு சிலிண்டருக்கும் டேஸ் இன்ஜெக்டர் இருக்கும். எத்தனை இன்ஜெக்டர் இருக்கும்? ஆன்சர் பி, 1. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இன்ஜெக்டர் தான் இருக்கும். அடுத்து 6 சிலிண்டர்கள் உள்ள என்ஜினில் எத்தனை இன்ஜெக்டர் இருக்குன்னு கேட்டிருக்கு. ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒவ்வொரு இன்ஜெக்டர் தான். அப்போ 6 சிலிண்டர் இருந்தால் எத்தனை இன்ஜெக்டர் இருக்கும்? 6 இன்ஜெக்டர் இருக்கும். ப்ளஸ் ஆன்சர் சி, 6. டீசல் ஃபில்டர்கள் டேஷுடன் பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கு. எதோட? இன்ஜினோட தான் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆன்சர் ஏ, என்ஜின். டீசல் ஃபில்டர்கள் டேஷ் செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன செய்து? எரிபொருளை ஸ்ப்ரே செய்து எரிபொருளை மின்சக்தியாக எரிபொருளை சுத்தம் செய்கிறது, எரிபொருளை வடிகட்டுகிறது. இந்த 4 இது ஆன்சர். எரிபொருளை ஃபில்டர்னாலே உங்களுக்கு தெரியும், வடிகட்டுறது. ஸோ எரிபொருளை வடிகட்டுகிறது, அதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்து பெட்ரோல் என்ஜின் டேஷ் வாகனத்தில் பயன்படுத்தப்படுகிறது. பெட்ரோல் என்ஜின் எந்த வாகனத்தில்னா ஆன்சர் ஏ, சிறு ரக வாகனத்தில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அடுத்து டீசல் என்ஜின் டேஷ் எரிபொருளாக பயன்படுகிறது. டீசல் என்ஜினில் எது எரிபொருளாக பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் பி, டீசல் என்ஜினில் டீசல் தான் எரிபொருளாக பயன்படும். ஓகேவா? அதுக்கு டீசல், ஆன்சர் பி. அடுத்து டீசல் என்ஜினில் எரிபொருளும் காற்றும் டேஷ் கலவையாக்கப்படுகிறது. எதில் கலவையாக்கப்படுது? ஆன்சர் சி, சிலிண்டருக்குள். சரிங்களா? கனரக வாகனங்களில் பயன்படுத்தப்படும் என்ஜின் எது? கனரக வாகனங்களில் நம்ம என்ன என்ஜின் பயன்படுத்துகிறோம்? ஆன்சர் பி, டீசல் என்ஜின். ஓகேவா? அடுத்து டேஷ் என்ஜினில் எரிபொருள் காற்று கலவை உயர் அழுத்தத்தில் வெப்பமடைந்து எரிகிறது. எந்த என்ஜினில் எரிபொருளும் காற்றும் உயர் அழுத்தத்தில் தானாகவே வெப்பமடைந்து எரிகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் சி, டீசல் என்ஜினில். சரிங்களா? அடுத்து பெட்ரோல் என்ஜினில் எரிபொருள் காற்று டேஷ் கலவையாக்கப்படுகிறது. எங்கே கலவையாக்கப்படுகிறது பெட்ரோல் என்ஜினில் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கே ஆன்சர் ஏ, சிலிண்டருக்கு வெளியே கார்பரேட்டரில் தான் என்ன செய்யுது? பெட்ரோல் என்ஜினில் இது பண்ணப்படுது. அடுத்து பெட்ரோல் என்ஜினில் எரிபொருள் காற்று கலவை டேஷால் எரிக்கப்படுகிறது. எதால் எரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்கு. எதால்? டி, மின் பொறிகளால். சரிங்களா? அடுத்து பெட்ரோல் எரிபொருளாக பயன்படும் என்ஜின் எது? பெட்ரோல் எரிபொருளாக பயன்படும் என்ஜின் எது? பெட்ரோல் என்ஜின். மேலாக்கு தெரிஞ்சது. ஆப்ஷன் பி, பெட்ரோல் என்ஜின். ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.